ரிப்பீட்டடாக கேட்குற சம்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4% ஆஃப் ஏ நம்பர் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் த 8% ஆஃப் த சேம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சேம் நம்பரும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த சம் வந்து இப்போ கேட்குறாங்க ரீசெண்ட் ட்ரெண்டில் இது சம்மு அப்படியே கொடுத்து ஆர்டர் எழுதுங்க. 4/8 இன்ட்டு பெர்சன்டேஜில் கொடுத்தலாம் 100. ஸோ இது 1 இது 2 ஸோ இது அடிக்கிறப்போ வந்து 5 2 10 50. அப்போ ஆன்சர் வந்து 50. இது வந்து ரிப்பீட்டட். இதில் வந்து 4க்கு பதிலாக வேறு நம்பர் கொடுத்துருந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19 மென்னும் 13 உமனும் சேர்த்து ஒரு வேலையை பார்த்தீங்க 12 நாளில் முடிக்காங்க. அதே மாதிரி 17 மென்னும் 9 உமனும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுற அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா 14 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி உமன் மட்டும் எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு மென்னுக்கு ஈக்குவலாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் மாதிரி போடுங்க. 19 மென்னுங்கிறது 13 உமனுங்கிறது இன்ட்டு டேஸ் வந்து மல்டிப்ளைலையும் அதே மாதிரி வந்து ஈக்குவலாக போடுங்க. ஏன்னா நமக்கு ரெண்டுமே சம்ம தான் இருக்கா. ஸோ இப்போ இந்த 12 உள்ளே கொண்டு போய் பெருக்கிருங்க. 228 மென் ப்ளஸ் அதே மாதிரி வந்து 156 உமன் வரும். ஸோ இப்போ இந்த சைடு 238 மென் ப்ளஸ் உங்களுக்கு 126 உமன் வரும். ஸோ இப்போ மென் ஆஃப்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அதாவது உமன் ஆஃப்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. ரெண்டே நம்ம இங்கே கொண்டு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கூட இருக்கனால இந்த சைடு கொண்டு வரலாம். ஸோ 30 உமன் வரும். ஸோ இங்கே வந்து 10 மென் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இங்கே கொண்டு போகிறப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 உமன், அதாவது 3 உமன்கிறதா ஒரு மென்னுக்கு இருக்கும். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 3ங்கிறதா கரெக்ட். ஏன்னா உமன் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மென்னு தான், அதாவது 3 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். 40% கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 100 இது வந்து 14 எழுதிக்கோங்க, அதாவது 114 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் 5 இது 7 வரும். இதான் மெயின். ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க 5 7 இதுக்கு 2 இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2. ஏன்னா இதோட இது கூடி இருக்குது, அதான் கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கீழே பேஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ 7 into 100 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 177 177 3 வருமா, 4 7s 28 வரும். ஸோ அது போக மீதி ஒரு 2 இருக்கும், மறுபடியும் 2 7s 14 அப்படின்னு தான் வரும். ஸோ அடுத்து ஒரு 7 இருக்குமா 6 இருக்கும். ஸோ 0 போட்டிங்கன்னா 7 8 7s 56. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 28 பாயிண்ட் சம்திங் வரும். 28.57 இதான் வந்து ஆன்சர்.